வணக்கம். தாவேக்காக்காரர் ஒருத்தர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். உடனே நீங்க கேட்கலாம், ஏதோ சமூக சேவை செஞ்சதுனாலேயோ இல்லது மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுனாலேயோ அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. அவருடைய பொண்ணை ஒரு பையன் காதலிச்சிருக்கிறான். அதை பொறுக்க முடியாமல் அவனை வெட்டி படுகொலை செஞ்சிருக்கிறாரு இந்த தாவேக்காக்காரன். இவங்க ஆட்சி வந்ததுமே சாதி ஒழிஞ்சிருச்சு, ஊழல் ஒழிஞ்சிருச்சு, மதம் ஒழிஞ்சிருச்சுன்னு இருக்கிற இடத்திலெல்லாம் வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? இவங்க ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு எத்தனை ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கிறது, எத்தனை கஸ்டோடியல் டெத்துகள் நடந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு நீண்ட பட்டியல். 90 நாட்களுக்குள்ளே நடக்கிற விஷயம் இது. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்காவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய பெயர் பெரியகுளம் தாவேக்கா எம்எல்ஏ சபரி ஐங்கரன். இவர் எம்எல்ஏவாக இருக்கிறார். இவருடைய ஒரு ஃபோன் உரையாடல் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், தாவேக்காவினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜட்டியோட அடித்து கொன்றுவேன் அப்படின்னு சொன்ன ஆடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. ஆனால் அவர் மீது ஒரு சிறு நடவடிக்கை கூட எடுக்கலை. சட்டமன்றத்தில் நம்முடைய முதல்வர் வீரவசனம் எல்லாம் பேசுகிறார். எம்எஸ்சில் ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை திறக்க வச்சிடாதீங்க, நான் எப்போ இப்படிலாம் பேசுவார். கேட்குறதுக்கு இந்த விஜய் ரசிகர்களை கேட்குறது, அப்பா தெறிக்க விட்டாரப்பா அப்படின்லாம் நமக்கு தோணும். ஆனால் உண்மையில் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இப்போ இல்லை, எப்போ இருந்தால் பார்த்துட்டு இருக்கிறோம், அது வேற. இப்போ நான் என்னென்னா, அந்த தாவேக்கா எம்எல்ஏ அவர்கள் ஒரு ஃபோன் உரையாடல் ஈடுபட்டிருக்காரு. முதல்ல அந்த உரையாடலை கேட்டுருங்க. ஹலோ ஹலோ, யாரு? சபரி பேசுறேண்ணே. சொல்லு சபரி. நான் இப்ப என்ன இதுல இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க? புரியல சபரி. என்ன புரியல? இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா, இந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னா, இருங்க எடுத்து படிச்சிருவோம். கலப்பு திருமணம் திராவிடம் கொண்டு வந்தது. அதில் என்னது உண்மை? ஏன் ஃபேமிலி மேட்டர் இல்ல, நீங்க யாருண்ணே? நான் அப்படி பேசலையே. யார் கலப்பு திருமணம்னா யாரு சொல்றீங்க? வாடா போடான்னு பேச வேணான்னு பாக்குறேன். 2 நிமிஷம் ஆகாது ஸ்டேஷன்ல சொல்லி தூக்கி உட்கார வச்சு போடுவேன். ஃபேமிலி ஆச்சேன்னு பாக்குறேன். ஓ, மிரட்டுறியா? மிரட்டலையா? ஆமா மிரட்டுறேன். தெரியலையா இது கூட? இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்குண்ணே. நான் ஃபேமிலி அளவுக்கு எல்லாம் போவே இல்ல. நீங்க இவ்வளவு செஞ்சு பொறுமையா இருக்கேன். கலப்பு திருமணத்தை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? அது திராவிடம் கொண்டு வந்துப்பா. யாரு கொண்டு வந்தா என்ன? அதை பத்தி எதுக்கு என் ஃபேமிலி மட்டும் எதுக்கு நீங்க பேசுறீங்க? நான் அது பேசவே இல்லையே. உன் ஃபேமிலியை பத்தி பேசினா? கலப்பு திருமணம் சின்ன பையன் என்ன பையன்? யாருண்ணே? பெரிய சட்டமன்ற தொகுதியில யாருண்ணே உறுப்பினர்? திராவிட கட்சி கொண்டு வந்து கலப்பு திருமணம். நீங்க பாத்தீங்களா? அது நான் என்ன கேக்குறேன்னா பெரிய சட்டமன்ற உறுப்பினர் யாரு? அது நீதான். எங்க அப்பா கலப்பட திருமணத்துல கொண்டு வந்தது நான் தான். உங்களுக்கு எதுக்கு அது? அண்ணா ஃபேமிலி வரைக்கும் போயிடுமே, உங்க அப்பா முகத்துல முடிக்கணுமே ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கேன். என்ன ரொம்ப சீன்றீங்க. வேணான்னு பாக்குறேன். உங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதை ஒரே தான் என்ன தடுக்குது. அவ்வளவுதான் மரியாதை. இதை தயவு செஞ்சு எடுத்துருங்க. எடுக்கலன்னா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். ஆக்சுவலா என்ன ஆக்சுவலா உனைய உங்களுக்குல ஆக்சுவலா பொதுவா பேசுனது. எது பொருவா? வேணாம்ண்ணே. இன்னைக்கு தான் நான் அண்ணன்றதுக்கு மறுவார்த்தை பேசாம பேசிட்டு இருக்கேனே. ஒரு பொறுமை இருக்குண்ணே. பூமி அண்ணனே சொல்லிட்டாருண்ணே, தூக்கி உள்ள போயிடாண்ணே. சத்த நேரம் ஆகாதுண்ணே. அப்படி வரையா? தேவையில்லாத அப்படிதானே வரேன். நீங்க ஏன்னா என் ஃபேமிலி மட்டும் இருக்கு? நீங்க யாருண்ணே? நீங்க சொந்தமா சொல்லிட்டானே, சொல்லுங்க நீங்க யாருண்ணே? நான் உங்களுக்கு இல்லையே. பெரிய சட்டமன்ற தொகுதி யாரு? அப்புறம் நான் கலப்பு திருமணம் பண்ணது திமுக கொண்டு வந்தது. பெரிய சட்டமன்ற தொகுதி யாரியா? எப்பா நீரப்ப எம்எல்ஏ. அப்புறம் என்ன? நல்லா கேட்டு போடுவேன். வேணாம், தயவு செஞ்சு அப்பா மேல வச்சிருக்க மரியாதை ஒரே தான் என்ன தடுக்குது. மத்த ஒரு மயில என்ன தடுக்கல. தூக்கி செமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். நான் அப்பா முகத்துல முடிக்கணுமே, என்னதான் இருந்தாலும் எனக்கு சொந்தக்காரர் ஆயிப்போச்சுன்ற ஒரு காரணத்துக்காக தான் எவ்வளவு காலம் பொறுத்து போயிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா காங்கிரஸ்ல எங்க அப்பா வந்தாருல, ஏன் எங்க அப்பா போட்டா மட்டும் மிஸ் பண்ண? என்ன பண்ண மிஸ்? எதுனா பண்ணாங்க? யாரு இதுல என்ன போட்டாங்க? காங்கிரஸ் என் ஐடியில இருந்து போட்டாங்களா? ஐடியில காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்தாங்கன்னு போட்டிருக்கேன். நீ என் தம்பிதான்ப்பா, நம்மளுக்கு அண்ணன், அது வேற விஷயம்.
ஆனா நீ ஒவ்வொருத்தையும் வந்து என்னை எதுக்குற பூமி என்ன சம்பந்தம் எடுக்கல கிடையாது எனக்கு பூமி என்ன எடுக்கல உங்க கட்சி நீங்க கட்சிக்குள்ள இல்லாம காலையில பிசிகாலி சாயந்தரம் காங்கிரஸ் இருந்தா மனுஷனா நீங்க அப்படி வரியா நான் இதெல்லாம் பேச விரும்பல. எனக்கு இப்ப இந்த ஸ்டேட்டஸ் எடுக்கலன்னா நான் திருப்பி செக் பண்ணுவேன். ஸ்டேட்டஸ் எடுக்கலன்னா நான் சத்தியமா சும்மா இருக்க மாட்டேன். என்னை ரொம்ப பொறுமையை சோதிக்கிறீங்க. நான் அப்பா முகத்தை முழிக்கணும்ன்ற ஒரே என்னப்பா இப்படி செஞ்சுட்டான்னு என்கிட்ட கேட்டுற கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கேன். அந்த மனுஷன் ரோட்ல நிக்க விட்டுறக்கூடாது, இந்த கேள்வி கேட்க விட்டுறக்கூடாது, ஸ்டேஷன் படி ஏட விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் பொறுமையா இருக்கேன். மத்த எந்த இதுவும் தடுக்கல. உங்களுக்கு ஒரு புது துளி கூட பயம் இல்ல. உங்களை செமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். தயவு செஞ்சு எடுத்துருங்க. உங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதை கெடுத்துக்காதீங்க. நான் அவரை ரொம்ப பெரிய இடத்துல வச்சு பாத்துட்டு இருக்கேன். அப்படி காட்டலையா நீ எங்க அப்பா எங்க காட்டல? எதுல இல்ல அந்த நீ போட்டோ இல்ல போட்டோ அதுல எதுல போட்ட? எதுல யார் போட்டா? எதுல வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களோட போட்டோ இருக்கா? காங்கிரஸோட மீட்டிங் பண்ணீங்கல்ல அதுல எங்க அப்பா போட்டோ இல்ல. எங்க இல்ல? நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கா? இருக்கு காட்டவா? எடுத்து காட்டுங்க, எடுத்து அனுப்புங்க பாப்பா. சரி காட்டுறேன். இப்ப ஸ்டேட்டஸ் இப்ப நீங்க ஸ்டேட்டஸ் முதல்ல அதை எடுங்க. அதுதான் பேச்சு. இந்த இதை வந்து நான் அப்புறம் பேசிக்கிறேன். காங்கிரஸ் இதை வந்து நான் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப இந்த ஸ்டேட்டஸ் எடுக்கணும். இதுல என் ஃபேமிலி சம்மந்தப்பட்டிருக்கு. இதுல என் ஃபேமிலி சம்மந்தப்பட்டிருக்கு. தேவையில்லாம வேணாம். அவ்வளவுதான் சொல்லுவேன். செமிச்சிருவேன் சத்தியமா. நைட்டு தாண்ட மாட்டீங்க. கண்டிப்பா தாண்ட மாட்டீங்க. சொன்னா நான் வீட்டுல வந்து உட்கார வைப்பேன். ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து டிஎஸ்பில இருந்து வீட்டுல வந்து உட்கார வைப்பேன். நான் வருவேன். என்ன அந்த எல்லைக்கெல்லாம் போக வச்சிடாதீங்க. நான் மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், ஸ்டேட்டஸ் எடுத்துருங்க. நான் திருப்பியும் தம்பின்ற அந்த ஸ்டாண்ட்லயே நிக்கிறேன். நீங்க அண்ணன்ற ஸ்டாண்ட்லயே நில்லுங்க. ஸ்டேட்டஸ எடுத்துருங்க. எடுக்கலன்னா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். அப்பாவையும் பார்க்க மாட்டேன். நான் இந்த மரியாதைக்காக தான் இப்ப போன் பண்ணி சொல்றேன். அதை சரி அப்ப வந்து இது டெலிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசுறேன். பண்ணுங்க. அதாவது தாவேக்காவினோட சார்பில் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏ சபரி ஐங்கரன், இவர் யாருங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2 தினங்களுக்கு முன்பு கார் வேணும்னு கேட்டாங்க இல்லையா நம்முடைய சட்டமன்றத்தில். தமிழ்நாட்டு மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. இங்கே ஒரு பத்திரிக்கை எழுதின மாதிரி குண்டி கழுவ தண்ணி இல்லை, ஆனால் கார் கேட்குதா உங்களுக்கு? 2500 எப்போ சார் கொடுக்க போகிறீங்க? அதுக்கெல்லாம் பணம் இல்லை. விவசாயிகள் நடு வெயிலில் நின்று போராடிட்டு இருக்கிறான். தண்ணி இல்லை, பயிர்க்கடன் தள்ளுபடி, அதுக்கெல்லாம் காசு இல்லை. ஆனால் கார் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு கொதிச்சு போயிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா? யார் வீட்டு நெய்யில் யாருக்கு இப்போ மைசூர் பாக் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த நேரத்தில் கார் கேட்ட ஆள் அது எப்படி கேட்டார்? இவர் காதலிச்சாராம், காதலில் தோல்வி அடைஞ்சிட்டாரா, இப்போ வந்து விஜய் அவர்கள் காரும் கொடுத்துட்டாராம், வேலையும் கொடுத்துட்டாராம், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரான்னு சொன்ன அடுத்த கணமே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வீடியோவை வைரலாக்குறாங்க. இவர்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைரலாக்கிட்டாங்க. இன்றைக்கி மொத்தமாக சிக்கிட்டாங்க. தாவேக்காவில் சிக்காத மக்களிடம் சிக்காத ஆட்கள்னு யாராவது இருக்காங்களா? சரி, அதையும் விட்டுருங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவர் தன்னுடைய ஸ்டேட்டஸில் ஒரு செய்தியை வச்சிருக்கிறார். கலப்பு திருமணம் தமிழ்நாட்டில் அதிகமாக நடப்பதற்கும் அதை கொண்டு வருவதற்கும் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக திராவிடம் இருந்திருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியும்? யாரும் மறுக்க முடியாது. இதை ஸ்டேட்டஸாக வச்சுட்டார். அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா, என்ன நடந்துரும் தெரியுமா, ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் தெரியுமா, ஒரு ஸ்டேட்டஸ் வச்சதுக்கே அதையே பொறுக்க முடியாமல் இப்படியெல்லாம் ஒரு எம்எல்ஏ பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசுகிறார் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டு மக்கள் தான் இதை பற்றி சிந்திக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் வந்ததற்கு பிறகு முதல்வரிலிருந்து தாவேக்காவினுடைய கடைசி மட்ட ஆட்கள் வரையிலும் பேசுறது கேட்குறதுக்கு காதில் தேன் வந்து, பாரதிதாசனுடைய வரிகள் காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது. அவ்வளவு அழகாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை மட்டும் புரிந்தால் நல்லது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.